2 கோடி 4 கோடின்னு பேச ஆரம்பிச்சு அதுக்காக நாங்கள் ஒரு சொந்தக்காரங்க கிட்ட வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க கிட்ட போனபோது எங்கள் உயிரையே விட்டுறலாம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம். அந்த டெனன்ட் வெங்கடேசன்ன்றவர் வந்துட்டு எங்கள் மேலே இப்படி கேஸ் எங்கள் அப்பா மேலே பாக்ஸோ கேஸ் போட்டிருக்கிறதாகவும் அது அந்த மாதிரி எந்த கேஸுமே ஃபைல் ஆகலைன்ற விஷயமே எங்களுக்கு கமிஷனர் கிட்ட சார் கிட்ட போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியவே வருது. சென்னை போரூர் மங்களம் நகரைச் சேர்ந்த இலக்கியா என்பவர் தனியார் மருத்துவமனையில் மருத்துவராக இருந்து வருகிறார். தாய் தந்தை தம்பியுடன் சொந்த வீட்டில் வசித்து வரும் இலக்கியா கீழ்தளத்தில் இருக்கும் வீட்டை வெங்கடேசன் என்பவருக்கு வாடகைக்கு விட்டிருந்ததாக கூறப்படுகிறது. சில மாதங்களாக முறையாக வாடகை கொடுக்காமல் ஏமாற்றி வந்த வெங்கடேசன் வீட்டை காலி செய்ய மறுத்து பிரச்சனை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த சமயத்தில்தான் துபாயிலிருந்து வெங்கட் ஆச்சாரியா என்பவன் வழக்கறிஞர் என கூறி அறிமுகமாகியிருக்கிறான். அத்தோடு வாடகைதாரரிடமிருந்து வாடகை கேட்பதை வீடியோ எடுத்து வைக்க சொல்லி வெங்கட் ஆச்சாரியா கேட்க வீட்டு உரிமையாளர் இலக்கியாவும் அதே மாதிரி செய்ததாக கூறப்படுகிறது. வீடியோ எடுக்கும்போது வாடகைதாரர் வெங்கடேசன் கையில் குழந்தை இருந்த நிலையில் அந்த குழந்தை முகமும் வீடியோவில் பதிவாகி இருக்கிறது. இதனையே துருப்புச் சீட்டாக வைத்துக் கொண்ட வழக்கறிஞர் வெங்கட் ஆச்சாரியா குழந்தையை அனுமதியின்றி வீடியோ எடுத்ததாக வாடகைதாரர் வெங்கடேசன் வழக்கு போட்டிருப்பதாக டாக்டர் குடும்பத்தினரிடம் கூற ஆரம்பித்துள்ளார். பிரச்சனைக்கு சம்பந்தப்பட்டு ஒரு துபாயில் இருக்கிற ஒரு லாயர், ஒரு சொந்தக்காரங்க மூலயமா ஒரு லாயர் வந்துட்டு பழக்கமாகறாங்க. அவங்க வந்துட்டு இப்போது எங்களை வந்துட்டு ஒரு நாளைக்கு டெனண்ட் கிட்ட போயிட்டு நாங்கள் பேசுகிறத வீடியோ எடுக்க சொன்னாங்க. அப்போது அவங்க கையில் வந்துட்டு ஒரு குழந்தை இருந்தது. அதுக்கப்புறத்துலேருந்து எங்களை வந்துட்டு மிரட்டி எங்ககிட்ட இந்த மாதிரி எங்கள் அப்பா மேலே வந்துட்டு ஒரு பாக்ஸோ கேஸ் போடுறதாகவும் அது பொய் கேஸாக போடுறதாகவும் எங்கள் அப்பாவை வந்துட்டு ஜெயிலுக்குள்ளே வைக்க போகிறேன் அப்படின்றதாகவும் எங்களை வந்துட்டு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி எந்த விதமான ஃபோன் கால்ஸு எதுவுமே பண்ண விடாமல் வெளி உலகத்துக்கிட்டையும் எதுவும் பழக விடாமல் எந்த ஒரு கான்டாக்டும் இல்லாமல் வேலை செய்ய விடாமல் காலேஜ் போக விடாமல் எங்களை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்து எங்கள் அப்பாவையும் அதே மாதிரி வேறு ஒரு இடத்துல தனியாக பிரித்து வச்சு அவங்கள அங்கே அரெஸ்ட் பண்ணி வச்சு அப்பாவை வந்துட்டு இந்த பிரச்சனைக்காக பயந்து துபாய்க்கு வரவழைச்சு அங்கேயும் அவங்கள வந்துட்டு ஃபுல்லாக கண்காணித்து ஒரு நிமிஷமும் லைவ் லொக்கேஷன் ஷேர் பண்ண வச்சு எங்கே போகிறோம் எங்கே வரோம் இப்படின்னு எல்லாத்தையும் எங்களை வந்து மென்டல் டார்ச்சர் கொடுத்து எந்த வேலையும் செய்ய விடாமல் ஒரு 35 lakhs எங்ககிட்டேருந்து மோசடி செஞ்சுருக்கிறாங்க. போக்சோ வழக்கு என கூறியதும் பயந்து போன மருத்துவர் குடும்பம் என்ன செய்வதென தெரியாமல் பதற்றத்தில் ஆழ்ந்துள்ளது. டாக்டர் குடும்பத்தின் பயத்தை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட துபாய் வழக்கறிஞர் வெங்கட் ஆச்சாரியா குற்றம் நிரூபித்தால் 14 ஆண்டுகள் சிறை கிடைக்கும், போலீஸ் உடனே கைது செய்யவிடும் என மருத்துவர் குடும்பத்திற்கு மரண பயத்தை காட்டியிருக்கிறார். எங்ககிட்ட வந்துட்டு போலீஸ்கிட்ட போனாலே எங்கள் அப்பாவை அரெஸ்ட் பண்ணிடுறதாகவும் அவரை வந்து 14 வருஷம் ஜெயிலில் வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லியே எங்களை பயமுறுத்தியே என்னையும் எனக்கும் எதுவும் ஆபத்து இருக்குது. அதான் சார், என்னால் சில விஷயங்கள் பொண்ணாக இருக்கிறதுனால சொல்ல முடியல சார். அது என்னையும் வந்துட்டு எங்கள் அப்பா கிட்ட வந்து என்னை வச்சு த்ரெட்டன் பண்ணியிருக்கிறாங்க சார். எனக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா கிட்ட சொல்லியிருக்கிறது. இந்த நிலையில் இல்லாத போக்சோ வழக்கை இருப்பது போல காட்டிய வழக்கறிஞர் வெங்கட் ஆச்சாரியா வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டுமென்றால் பணம் வேண்டும் என கேட்டு தொந்தரவு செய்ய தொடங்கி இருக்கிறார். முதலில் 4 லட்சம் கேட்ட வெங்கட் ஆச்சாரியா அந்த பணத்தை சென்னையைச் சேர்ந்த ஞானசேகரன் என்பவரிடம் கொடுக்க வைத்திருக்கிறார். பின்னர் 10 லட்சம் ரூபாய் பணம் கேட்ட வழக்கறிஞர் வெங்கட் ஆச்சாரியா இப்படியே சிறுக 35 லட்சம் ரூபாய் வாங்கியதோடு அந்த குடும்பத்தை பீதியிலேயே வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. போலீஸ் வழக்கு நீதிமன்றம் என காட்டி அந்த குடும்பத்தை வெளியில் கூட வரவிடாமல் வைத்திருந்ததாக கூறப்படுவது பகீர் கிளப்புகிறது. அத்தோடு மருத்துவர் இலக்கியாவின் தந்தை சிவக்குமாரை போலீஸ் கைது செய்துவிடும் என கூறி அவசரமாக துபாய்க்கு வரவழைத்த வழக்கறிஞர் வெங்கட் ஆச்சாரியா துபாயிலும் தனி அறையில் அடைத்து வைத்து
பிளாக்மெயில் செய்து சித்திரவதை செய்ததாக கூறப்படுகிறது. எங்களுக்கு அப்பதான் புரியவே வருது, எங்களை வந்து டிஜிட்டல் கிட்னாப்பிங் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற வார்த்தையே எங்களுக்கு அப்பதான் புரிய வருது. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல, இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாங்க. வந்து நாங்கள் அவரை வந்து துபாய் கூட்டின்னு போயிட்டாங்க. எங்களை தனியாக பிரித்து எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் நான், என் பொண்ணு, என் பையன் ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டாக சுற்றி, அந்த சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் ஒரு நாள் கிடைக்காம நடுத்தரில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப ஸ்ட்ராண்டர்டாக நின்றுட்டோம். நாங்கள் கடைசியில் எங்கள் வீட்டுக்காரரை நான் பார்ப்பேன்னா அவர் கூட நான் அந்த வீட்டுக்கு போக முடியுமா, கொடுத்தனும் பண்ண முடியுமான்ற லெவலுக்கு வந்துட்டோம். 35 லட்சம் போனதுக்கப்புறமும் 2.25 கோடி 3 கோடி என்ன பிறகு எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்போ தான் எங்கள் சொந்தக்காரங்க மூலிமா இது எங்கேயோ தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சு நாங்கள் போலீஸ்கிட்ட, கமிஷனர் சார்கிட்ட போன பிறகு தான் எங்களுக்கு விடிவு காலமே ஓரளவுக்கு நாங்கள் ஏமாந்துட்டு இருக்கோம் அப்படின்றது எங்களுக்கு புரிஞ்சுது. அது வரைக்கும் எங்களுக்கு புரியல. எங்களை யார்கிட்டையும் பேச விடலை, ஃபோன் கால்ஸ் கிடையாது, ஹவுஸ் அரெஸ்ட்டு, சோறு தண்ணி இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு புரியல. வெளியில் போனால் லொக்கேஷன் ஷேர் பண்ணணும். அவன் எங்களை வந்து அப்படியே மேலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்கு. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் நாங்கள். இவை எல்லாவற்றையும் தாண்டி வீட்டில் இருந்தால் போலீஸ் கண்டுபிடித்து விடும் என கூறிய துபாய் வழக்கறிஞர் வெங்கட் ஆச்சாரியா சொந்த வீட்டையே காலி செய்துவிட்டு வாடகை வீடு, சர்வீஸ் அபார்ட்மெண்ட் என மருத்துவர் குடும்பத்தை தெரு தெருவாக அலைய வைத்து சுத்தலில் விட்டதாக சொல்லப்படுகிறது. இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, என்னையும் எங்கள் அப்பாவையும் கீழே போயிட்டு டெனன்ட் கிட்ட வந்து வாடகை கேட்குறத வீடியோ எடுக்க சொன்னார் இந்த வெங்கடாச்சாரியான்றவர். அதை எடுக்கும் போது எடுத்துட்டு வெளியில் வந்துட்ட பிறகு நீங்கள் வந்து ஒரு பொன் குழந்தைய வீடியோ எடுத்துட்டீங்க, அது வந்து பாக்ஸோ வழக்கில் வரும் அப்படின்னு சொல்லி எங்களை பயமுறுத்தி, அதாவது ஒரு வெங்கடேசன் அந்த மாதிரி கேஸ் போட்டிருக்காரு உங்கள் பேரில் அப்படி. அந்த டெனன்ட் வெங்கடேசன்ன்றவர் வந்துட்டு எங்கள் மேலே இப்படி கேஸ் எங்கள் அப்பா மேலே பாக்ஸோ கேஸ் போட்டிருக்கிறதாகவும் அது அந்த மாதிரி எந்த கேஸுமே ஃபைல் ஆகலைன்ற விஷயமே எங்களுக்கு கமிஷனர் கிட்ட சார் கிட்ட போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியவே வருது. அந்த ஒரு பாக்ஸோன்ற ஒரு கேஸை வச்சே எங்களை பயமுறுத்தி, எனக்கு கல்யாணம் நடக்காது, என் வாழ்க்கை கெட்டு போயிடும், என்னோட ரெப்யூட்டேஷன் ஸ்பாயில் ஆகிடும், இப்படி எங்களை மிரட்டி எங்ககிட்டேருந்து இவ்வளோ 35 லட்சமாக வந்துட்டு வாங்கியிருக்காங்க. வெளியில் செல்ல விடாமல், உறவினர்களிடம் பேச விடாமல், செல்போன் பயன்படுத்த விடாமல் துபாயில் இருந்து கொண்டே மோசடி வேலைகளை அரங்கேற்றி இருக்கிறான் வெங்கட் ஆச்சாரியா. ஒரு கட்டத்தில் வழக்கறிஞர் வெங்கட் ஆச்சாரியா மொத்தமாக 2 கோடி ரூபாய், 4 கோடி ரூபாய் என கோடி கணக்கில் பணம் கேட்டபோதுதான் மருத்துவர் குடும்பத்திற்கு சந்தேகமே வந்திருக்கிறது. 2 கோடி 4 கோடின்னு பேச ஆரம்பிச்சு, அதுக்காக நாங்கள் ஒரு சொந்தக்காரங்க கிட்ட வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க கிட்ட போனபோது எங்கள் உயிரையே விட்டுறலாம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம். அந்த டைமில் தான் வந்துட்டு எங்களை கமிஷனர் ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போய் அங்கே உட்கார வச்சு எல்லா கம்ப்ளைண்ட்டையும் எல்லாத்தையும் சொல்லி, அப்போ தான் எங்களுக்கு தெரிய வருது இந்த மாதிரி வெங்கடாச்சாரியான்றவர் வந்துட்டு எங்களை ஏமாற்றிருக்கிறதாவும், மோசடி செஞ்சுருக்கிறாரு, 35 லட்சம் எங்ககிட்ட ஏமாற்றிருக்காங்க, எங்களை நம்ப வச்சு ஏமாற்றிருக்காங்க அப்படின்னு புரிய வந்துச்சு. பின்னர் உறவினர்கள் மூலம் ஆவடி கமிஷனர் சங்கரை தொடர்பு கொண்ட போதுதான் இத்தனை நாளாக ஏமாற்றப்பட்டு 35 லட்சம் ரூபாய் பணத்தை இழந்ததும் தெரிய வந்தது. போக்சோ வழக்கு என பயம் காட்டி மருத்துவர் குடும்பத்திடமிருந்து பணம் பறித்த வெங்கட் ஆச்சாரியா அந்த பணத்தை தனது அல்ல கைகளிடம் கொடுக்க வைத்து ஹவாலா மூலம் துபாய்க்கு பரிமாற்றம் செய்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. இதையடுத்து வெங்கட் ஆச்சாரியாவுக்கு பணம் வாங்கி கொடுத்த ஞானசேகரனை ஏற்காட்டில் வைத்து கைது செய்த போலீசார் மேலும் 2 பேரை தேடி வருகின்றனர். மேலும் துபாயில் இருக்கும் வழக்கறிஞர் வெங்கட் ஆச்சாரியாவை கைது செய்யும் நடவடிக்கையிலும் காவல்துறை இறங்கி உள்ளது. மேலும் துபாயில் இருந்து கொண்டு ஸ்கெட்ச் போட்டு ஏமாற்றிய வெங்கட் ஆச்சாரியா உண்மையிலேயே வழக்கறிஞர் தானா எனவும் காவல்துறை ஆராய்ந்து வருகிறது.